போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை. அதாவது ஒரு ஒரு கொள்கை இல்லாத ஒரு சினிமா, அதாவது வேறு ஒரு இது பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பின்னால் வந்து இளைஞர்கள் சொல்றாங்க. அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளம் சொல்லப்படுது. ஆனால் அந்த இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் வந்து இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் யாருமே வந்து கற்றுக் கொடுக்காங்கன்னு அவங்க சைடு ஒரு மெனசாக பார்க்கப்படுது. உங்களுடைய அறிவான கேள்வியை நான் ரசிக்கிறேன் தோழரே. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கருத்தை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நம் நாட்டில் கல்வி கற்றவர்களெல்லாம் கற்றவர்களா? எழுத்தறிவு பெற்றவரெல்லாம் அறிவுள்ளவரா? சரி, எழுத்தறிவு பெற்றவனெல்லாம் வேலை வாய்ப்பு கிட்டிவிட்டதா? இந்த நாட்டில் ஒரு பக்க அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கல்வி முழுமையில்லை என்பது, பள்ளி கல்வியோடு பல பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள் என்பது, இன்னொன்று படித்தவர்களுக்கெல்லாம் வேலை இல்லை என்பது, இன்னொன்று படித்தவர்கள் பல பேர் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பது. இந்த நாட்டில் இனிமேல் உங்களுக்கு வேலை செய்வதற்கு தவிர வேறு நேரமில்லை என்று மாற்றினால் ஒழிய இந்த உலகம் தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன். உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு 10 மணி நேரம், 8 மணி நேரம், 15 மணி நேரம் ஒரே இடத்தில் தமிழர்கள் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் என்று நான் தமிழ் சமூகத்தை பார்த்து ரொம்ப நேர்மையோடு கேள்வி கேட்கிறேன். என்னை கொண்டு போய் 8 மணி நேரம் ஒரு இடத்தில் உட்காருங்கள் என்றால் நான் உட்காருவேனா? நீங்கள் உட்காருவீர்களா? இதோ இந்த தமிழ் பேராசிரியர் ஒரு இடத்தில் உட்காருவாரா? 8 மணி நேரம் எனக்கு பணி இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த அரசியல் புரிதலின்மைக்கு ஒரு அடிப்படையான காரணம். இவைகளையும் சேர்த்துத்தான் தமிழகத்தின் அரசியல் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. பொருளாதார சீர்திருத்தம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு வெறும் இலவசம் மட்டுமே தமிழர்களை மேம்படுத்திவிட முடியாது என்பதை எல்லா அறிவாளிகளும் சொல்கிறார்கள். இலவசம் என்பது யாருக்கு? முதியவர்களுக்கு, நோயுற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, இவர்களுக்கு மட்டும்தான் இலவசம் என்பது சரியாக இருக்கும். எல்லாருக்குமா இலவசம்? எனக்கு எதற்கு இலவசம்? கைகால்கள் நன்றாக இருப்பவனுக்கு எதற்கு இலவசம்? உழைக்க தெரிந்தவனுக்கு எதற்கு இலவசம் என்று கேட்கக்கூடிய கேள்வி தமிழர்களின் கேள்வியாக மாறுகிற போது அரசியல் புதிய வடிவெடுக்கும்.